ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். கமெண்ட்ஸில் வந்து ஒருத்தவங்க தலைக்குழம்பு வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி அந்த ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்றதை பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஹாஃப் மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு, கசகசா இது மூணுமே வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண தலை பீசஸ் வந்து நான் வந்து ஒரு தலை எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு மஞ்சத்தூள் ஃபஸ்ட்டு நான் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ இதில் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பீசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீசஸ் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டீஸ்பூன் ஆஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்து நான் வேக வைக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம குக்கரில் கூட நம்ம ஒரு 2 to 3 விசில்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட ஈஸியஸ்ட் மெத்தடு. நான் பேனில் தான் வச்சு பண்ணுறேன். ஸோ எதுனாலும் ஃபைன். இதை இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தா இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம யூஸ்வலி மட்டன் பீசஸ் எப்படி செக் பண்ணுவோமோ அதே மாதிரி செக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேன், நான் ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லா ஸ்பைசஸும் போட்டுக்கோங்க. பிரியாணி இலை, பூ, அன்னாசி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் வந்து பட்டை, கிராம்பு இது எல்லாமே போட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாமே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். பட் ஆல்வேஸ் வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ஹெல்தி வேறு. ஸோ அதனால் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லாவே ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து வேக வைக்கிறப்பையும் எடுத்து 3 டீஸ்பூன்ஸ் ஆஃப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 2 டீஸ்பூன் இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ எல்லா மசாலாஸும் போட்டுடலாம். மிளகாத்தூள் நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் மல்லித்தூள் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் எப்படி எல்லோரும் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, தேங்காய், சோம்பு, கசகசா இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் பீசஸ் இருக்குல்ல, அதில் உள்ள தண்ணி ப்ளஸ் அந்த மட்டன் பீசஸ் எல்லாமே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ அந்த குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம்.
ஸோ நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து தேங்காயெலாம் நல்லா கொதிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உப்பெல்லாம் வந்து போதுமா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருக்கேன். ஸோ அது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தா இப்போது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இது ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் thank you so much for your support. Bye, take care.